போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை குண்டுக்கட்டாக போலீசார் கைது செய்து வெளியேற்றக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து களத்திலிருந்து விரிவான தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன், வணக்கம். தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பதற்றமான சூழலை காட்சிகளூடாக பார்க்க முடிகிறது. அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்த யாரும் அங்கு வரவில்லை. அதிகாரிகள் தரப்பிலிருந்து தற்பொழுது கைது செய்யப்படக்கூடிய நிலையில் எங்கு அழைத்துச் செல்லப்பட இருக்கிறார்கள் இவர்கள்? விரிவான தகவல் பதிவு பண்ணுங்க. வணக்கம் பார்த்திபன். தூய்மை பணியாளர்கள் சென்னை மெரினா கடற்கரை சாலையில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக சாலையில் மறியல் செய்து போராட்டத்தால் கிட்டத்தட்ட ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மண்டலம் 5, 6 இருக்கக்கூடிய தூய்மை பணியை தனியாருக்கு கடந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு சென்னை மாநகராட்சி வழங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் 131வது நாளாக இன்றும் அவர்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய காமராஜர் சாலையில் சமாதியில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் சமாதிக்கு எதிரே ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று வருகின்றனர். இங்கு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள், வயதான தூய்மை பணியாளர்கள் கூட சாலை மறியலில் அமர்ந்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். குறிப்பாக சாலையில் வந்த வாகனத்தின் வீல் மீது தலையை வைத்து தற்கொலை செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தங்களது எதிர்ப்பின் வடிவத்தை வெளிப்படுத்தினர்.